பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான கால வேளையிலே உங்களை பார்ப்பது சந்தோஷம். ஒரு புதிய நாள், ஒரு புதிய லோகோ சுவாத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், காரியத்தின் கடத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லி சாலமோன் ராஜா தன்னுடைய 2வது புஸ்தகத்திலே அவர் எழுதுகிறார். பிரசங்கி நீதிமொழிகள் எல்லாம் சொல்லி எழுதி முடிச்சிட்டாரு. 2வது பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய புஸ்தகங்களை உண்டு பண்ணதுக்கு முடியல, நிறைய அதிக படிப்பு உடலுக்கு இழைப்புன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, காரியத்தின் ஃபைனலா நான் என்ன சொல்றேன், ஃபைனலா நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, தேவனுக்கு பயந்த ஒரு கற்பனையை கைக்கொள். கடைசியாக இந்த புஸ்தகத்தை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், நீங்க என்ன செய்ய, தேவனுக்கு பயந்து. ஏன்னா இதுதான் எல்லாரும் மனுஷன் மேலும் விழுந்த கடமை என்பதை உணர்ந்து. இப்போ நம்ம அநேக நேரங்களில் நம்ம கடமையே மாறி போயிடுச்சு. உலகத்தில் பெயர், பணம், பொருள் சம்பாதிப்பது தான் கடமையாக நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் சொல்கிறான், எல்லாருக்கும் மேலே விழுந்த ஒரு கடமை என்னன்னா, தேவனுக்கு பயந்து அவருடைய வசனங்களின்படி நடப்பது தான் அவர் தான். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அதுக்காக தான் கர்த்தர் நம்ம படைத்து வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார். எல்லா ஆராய்ச்சிக்கு பின்னும் அநேக புஸ்தகங்கள் எழுதிட்டு இருக்காரு. என்ன புஸ்தகம்? அவர் நல்ல ஆராய்ச்சி பண்ணி எழுதின புஸ்தகங்கள்லாம் பார்க்கும்போது கடைசி அவர் தெரிந்து கொண்டது என்ன, நான் ஃபைனலாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை நடக்கிறது தான் மிக முக்கியமானது. இதுதான் எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லி எல்லா மனுஷருக்கும் சொல்கிறார். பாருங்கள், மனுஷனா இது யூதர்களுக்கு மட்டும் சொன்னது, கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. எல்லா மனுஷரும் மேலும் விழுந்த கடமை. கால வேளையில் அருமையானவர்களே, நமக்கு ஒரு கடமை இருக்குமானால் கர்த்தருக்கு பயந்த வழியில் நடக்கணும் அப்படின்னு தான் முக்கியமான காரணம். அதை நமக்கு சொன்னால் அதோடைய மீனிங் நமக்கு அநேக நேரங்களில் புரிவதில்லை. சோதனை இப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறதுக்கு இல்லை. நாம் செய்கிற காரியங்கள் பாருங்கள். அதில் கடைசியில் 12ஆம் அதிகாரத்தில் வாலிபனை பற்றி சொல்கிறாரு. சிஷ்யகரை நின்று வாலிபன் நாட்கள் முடிஞ்சு போகிறதுக்கு முன்னாலேயே அவரை தேடு, அதனால உனக்கு ஆசீர்வாதம் வரும். எல்லா நாட்களும் எனக்கு அது முடியல இது முடியலன்னு சொல்லுகிற நாட்கள் வராதுக்கு முன்பாகவே நீ என்ன செய்ய, அவருக்கு முன்பாகவே அதெல்லாம் தேடி அவருக்கு பயந்து நடக்கிற காரியத்தை பாரு. நம்ம எல்லாம் இப்பொழுது என்ன செய்யறாங்க, கடைசியில் உயிர் போகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மட்டும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்வோம், நம்ம பிறந்த நாட்கள் நமக்கு வயதுக்கு நான் எது தப்பு சரின்னு தெரிகிற நாட்களிலிருந்தே நம்ம என்ன செய்யலாம், கர்த்தருக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி அவருடைய கற்பனை கைக்கொள். ஏனென்றால் அதுதான் எல்லாரும் மனுஷன் மேல் விழுந்த கடமை என்று இந்த நாட்களில் நம்ம மேல் அது விழுந்த கடமை. இந்த நாட்களில் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்ன, ஃபைனலாக பாரு, எல்லாரும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, கடைசி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்போம். அதுதான் அவர் சொல்றாரு. கடைசி சொல்றது ஒரே ஒரு வார்த்தையில். ஏன்னா நம்மளுக்கு பின் நாட்களிலே நாம் செய்ய நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும். பாருங்க, அந்த கடைசி என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு கிரியைக்கும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். அதனால் அந்த வசனத்தின்படி நடக்குமானால் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். வசனத்தின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள், நன்மையை கண்டடைவார்கள். யாருக்கும் தெரியாமல் நன்மை செய்கிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள், யாருக்கும் தெரியாமல் தீமை செய்கிற ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. அது எதுவானாலும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். அதனால இந்த நாட்களிலே நீ நல்ல வாயுமாக இருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயந்து நட என்பதைத்தான் கர்த்தர் நம்மை பார்த்து கடைசியாக சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அருமையான பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே தேவன் நம்மோடு எடுபடுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பயப்படும் பயம் யாருக்கு இருக்கிறோ அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். கர்த்தருக்கு பயந்தவன் நடக்கிறவன் எவ்வளோ அவன் பாக்கியவனாக இருப்பான். அவன் நீர்க்கால் வருவன் நடப்பட்டவனாக இருப்பான். அவன் ஆசீர்வாதத்துக்கு பங்காளியாக இருப்பான். அது தேவனுக்கு பயப்படும் பயத்தை அதைத்தான் அவர் சொல்கிறாரு. இந்த ராஜாவுக்கு ஆண்டவருக்கு பயப்படும் பயம் தேவையே இல்லை. ஏன்னா அவ்வளவு வசதி படைத்தவனாக இருந்தார், அவ்வளவு செல்வம் படைத்தவனாய், பேர் படைத்தவனாய், அவ்வளவு ராஜாவாய், அந்த ராஜாவாக இஸ்ரேல் சமஸ்தானத்துக்கு ராஜாவாக இருந்தவர். அவருக்கு கர்த்தர் பயப்படணும் அவசியம் கிடையாது. இன்னைக்கு பணம் இருந்தால் தான் ஒன்றும் தேவையில்லை. அந்த மாதிரி அவரும் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இருக்கவில்லை.
அவர் கண்டுபிடித்த காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். காரியத்தின் கடைத்தொகையிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பகிர்ந்து அவர் கற்பனை அது எல்லார் மனுஷர் மேல் விழுந்த கடமை. நீ எல்லா மனுஷருக்கு தெரியுமானா தெரியாது. அதுதான் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியிலே எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி இல்லாவிட்டா இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து நடக்க விரும்புகிறேன், உடைய வார்த்தையின்படியே நடக்க விரும்புகிறேன், என்ன எதையாவது நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையணும் அப்படி என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் தான் கடைசியாக சொல்லுது. ஆனால் அப்படி காரியத்தின் கடைத்தொகை கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம வைத்திருக்கிறார். நாளிலும் இந்த வார்த்தை நமக்கு நேராக வந்திருக்குமானால், நாம் இதுவரையிலும் கர்த்தரை கீழ்ப்படியாத காரியம் இருக்குமானால் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களுடைய வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகிறேன், கற்பனை கை கொள்ள விரும்புகிறேன், அது எல்லாரும் மனசில் விழுந்த கடமை என்று நான் நம்புகிறேன். நீ எனக்காக தான் சொல்லியிருக்கேன்னு சில ஆளுக்கு எழுதி கொடுத்தா அது யாருக்கோ சொல்லியிருக்கா. அதெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு தான், நமக்கு இல்லைன்னு நினைக்கிறான். அதெல்லாம் மற்ற ஜனங்களுக்கு. நாங்கள்லாம் ஹிந்து ஜனங்கள், நாங்கள்லாம் மற்ற ஜனங்கள், நாங்கள்லாம் அந்த ஜனங்கள், நாங்கள்லாம் இது அப்படின்னு மனுஷனுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை என்கிற சொல்ல வார்த்தையை யோசனை பண்ணி பாருங்க. நீ யாராக இருந்தாலும் சரி, காலவெளியிலே உங்களுக்கு மேலே விழுந்த கடமை கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், பொல்லாப்பை விட்டு விலகணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். இன்றைக்கு அப்படி செய்தால் உங்கள் குடும்ப ஆசீர்வாதம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் வார்த்தை இருந்தால் நாம் கணக்கு கொடுக்கிற நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நாளே ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டுடைய வசனங்கள் ஒரு நாளும் மாறாது. நீங்கள் அவர் பயந்து நடக்கிறீங்களா, பயப்படாமல் நடக்கிறீங்களா என்பது உங்களுக்கே தெரியும். வசனங்கள் ஒரு நாள் மாறாது. இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அவர் பயந்து நடக்கிற வாழ்க்கை எனக்கு தாங்க என்று சொல்லி கேளுங்க. உங்களுடைய வசனத்துக்கு நடங்க நான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்னார். இந்த வசனம் நடங்கி நடக்க ஆண்டவர் பயந்து நடந்தால் நாம் பொல்லாப்பை விட்டு விலகுவோம். உலகத்தின் காரியங்களை விட்டு விலகும். விலகி நடங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஒரு நாளும் கைவிட மாட்டார். சத்தியத்தை சத்தியங்களை விடுதலையாக்கும். இப்பொழுதும் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலும் ஆண்டவரே, காரியத்தின் கடைத்தொகை கடைசியாக சொல்லுகிற காரியங்கள் எல்லா மனுஷரும் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை கடைப்பிடிக்க வேண்டும். இது எல்லாரும் மனுஷர் மேல் விழுந்த கடமையாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பாருங்க, நடக்க உதவி செய்யும். வசனத்தை கேட்கிற யாவரையும் பிதா குமார நாமத்தினாலே மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் இப்படி வல்லமை எல்லா மக்களும் வெளிப்படட்டும். இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியாய் மாற்றும். எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமையாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்க உதவி செய்யும். நல்ல பெரிய காரியங்களை செய்யும். குடும்பத்தில் பிரச்சனையும் கஷ்டத்தோடு இருக்கிற மக்கள் வசனத்தை கை கொள்ளாதனால்தான் பிரச்சனை என்பதை அறிந்து நடக்க உதவி செய்யும். கிருபைகளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காரியத்தின் கடைத்தொகையை சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நீ கேட்டு நடங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இது எல்லாருமே மனுஷனும் செய்ய வேண்டிய கடமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. தொடர்ந்து லோகஸ்வாத்தை பாருங்க. இன்னும் ஒரு லோகஸ்வாத்தின் மூலமாக சந்திக்க வரையிலும் கர்த்தர் தமிழ் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.